சுக்குதேவ் கட்டில்ல உட்கார்ந்திருந்தாரு. பேப்பரால தனக்கு காத்து வீசிக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள இருக்கிற காத்து இன்னும் ரொம்ப சூடா இருந்தது. அப்பதான் யோகேஷும் விபுலும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. வாங்க வாங்க விபுல், யோகேஷ், என்ன நீங்க இந்த வெயில் தாங்காம தான் இங்க வந்தீங்களா? மொத்த கிராமத்திலயும் நிலைமை இப்படிதான் இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இந்த வெயில்னால பயங்கரமா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சுக்குதேவ் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. அந்த பேப்பர் மூலமா வர காத்த வாங்கிக்கிட்டு கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் பண்ணாங்க. ஆமா சுகுதேவையா, எங்க வீட்டு மாடி வெயில்ல கொதிக்குது, மண் செவரெல்லாம் கொதிக்குது. நம்ம கிட்ட வேற இடம் ஏதாவது இருக்கா என்ன? அங்க போய் கிராமத்து ஜனங்க கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்கு. கிராமத்துல அந்த மாதிரி பக்காவான வீடு எதுவும் இல்ல இந்த வெயில தடுக்கிறதுக்கு. எனக்கு புரியவே மாட்டேங்குது, ஒரு தலைவரா இருந்தும் கூட எல்லாருக்கும் எப்படி உதவி செய்யறதுன்னு. நான் கேள்விப்பட்டேன், கிராமத்துக்கு பின்னாடி இந்த மலை பகுதிகள் இருந்ததே, பல வருஷங்களுக்கு முன்னாடி அங்கிருந்து சில்லுன்னு காத்து வந்ததுன்னு கேள்விப்பட்டேன். நாம ஏன் அந்த இடத்துக்கு போய் நிழலா இருக்கிற இடத்த தேடக்கூடாது? அந்த ரோடு பழைய ரோடு, மண்ணு ரோடு வேற, அங்க யாருமே போறதில்ல. ஆனா உங்ககிட்ட வேற எதுவும் வழி இல்லைன்னா நீங்க போய் பார்க்கலாம். அங்க ஏதாவது பெரிய குகையோ நிழலோ கிடைக்கலாம். விபுலும் யோகேஷும் ஒருத்தர் நம்பிக்கை நிறைஞ்ச பார்வையோட பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் எழுந்து நின்னாங்க. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி போனாங்க. யோகேஷும் விபுலும் குளுமையான காத்தை தேடி கிராமத்தோட வெளிப்புறத்துல இருக்கிற சங்கரி ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் நின்னாங்க. அப்புறம் தூரத்துல ஒரு உயரமான ஒரு நீண்ட மலைய பார்த்தாங்க. விபுல், நாம ரொம்ப தூரம் வந்துட்டோம் போல இருக்கு. இங்க வெறும் பாறைகளா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மலையில நமக்கு குளுமையான இடம் கிடைக்கும்னு எனக்கு தோணலப்பா. கொஞ்சம் முன்னாடி தான் போய் பாப்போமே யோகேஷ். அங்க பாரு, அந்த திருப்பத்துக்கு முன்னாடி விசித்திரமான சில்லுன்னு காத்தடிச்சுது. உனக்கும் ஏதாவது வாசனை வருதா என்ன? இந்த வாசனை ஏதோ தெரிஞ்ச வாசனை மாதிரி இருக்கு. இது எலுமிச்சை வாசனை. இந்த தரிசலான மலைகிட்ட எலுமிச்சை வாசனை எங்க இருந்து தான் வரும்? சரி வா, அந்த பெரிய பாறைக்கு பின்னாடி தான் போய் பாப்போமே. அங்க இருந்து தான் இந்த சில்லுன்னு காத்து வருது. யோகேஷ் அதை உணர்றதுக்கு முயற்சி பண்ணான். அப்புறம் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அவனும் அதை உணர ஆரம்பிச்சான். 2 பேரும் அந்த மலையை நோக்கி முன்னாடி நடந்து போக ஆரம்பிச்சாங்க. அவங்க முன்னாடி போக போக அங்க இருக்கிற வெப்பநிலை மெல்லமா கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. யோகேஷும் விபுலும் அந்த மலை மேல ஏறினதும் அவங்களோட கண்கள் அப்படியே அதிர்ந்து போய் பார்த்தது. அவங்க புற்களுக்கு நடுவுல ஒரு பெரிய எலுமிச்சை பழத்தை பார்த்தாங்க. அது 2 மாடி வீட்டை போல ஒசரமா இருந்தது. அந்த பெரிய எலுமிச்சை பழத்துல கதவும் ஜன்னல் கதவுகளும் இருந்தது. அவங்க கண்ணால இப்போ பாக்குறது என்னன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அடேங்கப்பா, இது உண்மையிலேயே ஒரு எலுமிச்சை வீடு. பாரு, அதுல கதவும் ஜன்னலுங்களும் இருக்கு. அப்புறம் இது பக்கத்துல இருந்து வர காத்து எவ்வளவு சில்லுன்னு இருக்கு. ஆனா இந்த விசித்திரமான பெரிய வீட்டுல இருக்கிறது யாரு? நாம என்ன அங்க போய் பார்க்கலாமா? ஒருவேளை இது மந்திரமோ மாயமோ இல்லல்ல? மாயமோ மந்திரமோ, ஆனா இந்த வெயிலுக்கு இந்த வீடு சொர்க்கம் மாதிரி இருக்கு. சரி வா, கிட்ட போய் பாப்போம். பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணு இல்ல. 2 பேரும் மலையை விட்டு கீழே இறங்கினாங்க. அந்த எலுமிச்சை பழம் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் வீட்டு கதவு கிட்ட போனாங்க. அப்புறம் அங்கே நின்றுக்கிட்டு அதிர்ந்து போய் நாலாபுரமும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அங்கே பக்கத்துலேருந்து வர காற்று இன்னமும் குளுமையா இருந்தது. அப்புறம் நாலாபுரமும் எலுமிச்சை பழத்தோட இனிப்பான புடிப்பான வாசனை பரவி இருக்கு. அப்பதான் விபுல் முன்னாடி போய் அந்த கதவை தட்ட ஆரம்பிச்சான். உள்ள யாராவது இருக்கீங்களா? நாங்க உங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு பயங்கரமா தாகமா இருக்கு. அப்புறம் வெயிலும் கூட பயங்கரமா இருக்கு. சில நொடிகளுக்கு அப்புறம் ஒரு வயசான பாட்டி அம்மா கதவை திறந்தாங்க. அவங்களுடைய முகத்துல அன்பான ஒரு சிரிப்பு இருந்தது. அவங்க எதுவும் கேட்காம அவங்க 2 பேரையும் உள்ள வர சொல்லி சொன்னாங்க. வாங்க கண்ணுங்களா, வெளியில ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு. எனக்கு தெரியும், இந்த வெயில் காலத்துல யாராவது இந்த மாதிரி நிச்சயமா இங்க வருவாங்கன்னு. பாட்டி, நீங்க இந்த பெரிய எலுமிச்சை பழங்களும் இருக்கீங்களா? இது எப்படிங்க முடியும்? எல்லாம் முடியும் கண்ணா. முதல்ல உள்ள வாங்க, நிம்மதியா உட்காருங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். விபுலும் யோகேஷும் உள்ள போன உடனே வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாவும் ஆனா வித்தியாசமாவும் தெரிஞ்சது.
சுவரோட நிறம் லேசான மஞ்சள் நிறத்துல இருக்கு. அப்புறம் வீட்டுக்குள்ள மரங்களால செய்யப்பட்ட சில சாமான்கள் இருக்கு. நீங்க 2 பேரும் இங்க உட்காருங்க. உங்க 2 பேருக்கும் குடிக்கிறதுக்கு நான் போய் ஏதாவது கொண்டு வரேன். ரொம்ப நன்றிம்மா. இந்த இடத்துக்குள்ள வந்ததும் என்னுடைய சோர்வெல்லாம் போயிடுச்சு. இந்த இடம் எப்படிம்மா சில்லுன்னு இருக்கு? பாட்டி 2 பேருக்கும் 2 கிளாஸ்ல எலுமிச்சப்பழ சாறு கொண்டு வந்தாங்க. இது இந்த எலுமிச்சப்பழம் வீட்டோட மாயங்கண்ணா. வெளியில எவ்வளோ வெயில் இருந்தாலும் சரி, இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப குளுமையா இருக்கும். இத குடிங்க, உங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். 2 பேரும் அந்த கிளாஸ் எடுத்தாங்க. வேகமா அந்த எலுமிச்சை ஜூஸை குடிச்சாங்க. அந்த எலுமிச்சை ஜூஸை குடிச்சதும் அவங்க 2 பேரோட முகமும் மலர்ந்துச்சு. வாவ் பாட்டிமா, இது அமிர்தம் போல இருக்கு. இதுல எலுமிச்சப்பழம் புதினாவோட ஃப்ரெஷ்ஷான சுவை இருக்கு. எனக்கு என்னமோ மாய உலகத்துக்குள்ள வந்த மாதிரி தோணுது. இது ஒன்றும் மாய உலகம் கிடையாதுப்பா. இது இயற்கையோட ஒரு வினோதமான பரிசு, அவ்வளவுதான். அது எனக்கு கிடைச்சது. பாட்டிமா, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? இந்த பெரிய எலுமிச்சப்பழம் இங்க எப்படி வந்தது? அப்புறம் நீங்க இங்க எவ்வளவு நாளா தனியா இருக்கீங்க? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மலையில ஒரு சின்ன மண் வீட்டில் தான்ப்பா இருந்தேன். ஒரு நாள் ஒரு வயசான வழிப்போக்கர் இந்த பக்கமா போனாரு. அவர் பசியாலையும் தாகத்தாலும் மயங்கி விழ இருந்தாரு. நான் அவருக்கு சேவை செஞ்சேன். குடிக்க அவருக்கு தண்ணி கொடுத்தேன். அப்புறம் தங்குறதுக்கு இடம் கொடுத்தேன். அப்புறம் என்னாச்சு பாட்டி? அவர்தான் இந்த வீட்டை கொடுத்தாரா? போகிறதுக்கு முன்னாடி அவரு ஒரு விசித்திரமான மின்ற ஒரு விதைய கொடுத்தாரு. அவரு அந்த விதைய இந்த மலையோட மண்ணில் விதைக்க சொன்னாரு. தினமும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற சொன்னாரு. நானும் அதே மாதிரி செஞ்சேன். சில மாசங்கள்ல மண்ணில் இருந்து ஒரு சின்ன செடி கிளம்ப ஆரம்பிச்சது. அது மெல்ல மெல்ல ஒரு பெரிய எலுமிச்சை ரூபத்துல மாற ஆரம்பிச்சது. இது ரொம்ப வினோதமான கதையா இருக்கு. ஆனா ஏன் இது கெட்டு போகவே இல்ல? சாதாரணமா பார்க்க போனா எலுமிச்சம் கொஞ்ச நாள்ல கெட்டு போயிடுமே. இது சாதாரண எலுமிச்சை பழம் கிடையாது. இதோட வேர்கள் பூமிக்கடியில ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. இதுக்கு அங்க இருந்து எப்பவும் சுத்தமான தண்ணீர் கிடைச்சிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த 10 வருஷமா இப்படியே தான் இருக்கு. இது அழுகி போறதும் இல்ல, இதோட குளிர்ச்சி குறையவும் இல்ல. இது என்னுடைய வீடு, அப்புறம் என்னுடைய உலகம். யோகேஷ் விப்புல நோக்கி பார்த்தா அவங்க 2 பேருக்கும் அவங்களுடைய சூடான கிராமம், அப்புறம் கஷ்டப்படுற அவங்களோட ஜனங்க ஞாபகம் வந்தது. சாயந்தர சமயம் சுக்குதேவ் தன்னுடைய கட்டில படுத்திருந்தாரு. சாயந்தரத்துல வீசுற அந்த காத்து கொஞ்சம் நிம்மதியை கொடுத்தது. அப்பதான் விப்புலும் யோகேஷும் அங்க வந்தாங்க. அவரை எழுப்பினாங்க. நீங்க 2 பேரும் திரும்பி வந்துட்டீங்களா? அப்புறம் உங்க 2 பேருடைய முகம் என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்கு? சுக்குதேவையா, அங்க ஒரு அற்புதமே எங்களுக்கு கிடைச்சது. மலைக்கு பின்னாடி ஒரு பெரிய எலுமிச்சை வீடு இருக்கு. எலுமிச்சை வீடா? இந்த வெயில்னால உங்க 2 பேரும் மூளையும் கெட்டு போச்சா என்ன? விப்புல் சொல்றது உண்மை. அந்த பெரிய எலுமிச்சை பழம் வீட்டுக்குள்ள எவ்வளவோ குளிர்ச்சி இருக்கு. வெளியில இவ்வளவு வெயில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. அப்படி நீங்க சொல்றது உண்மைன்னா நாளை காலையில என்னையும் அங்க கூட்டிட்டு போங்க. அப்படி நம்ம கிராமத்து வயசானவங்க அப்புறம் நோய்வாய்ப்பட்டவங்க கொஞ்ச நேரத்துக்கு அங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய உயிர் காப்பாற்றப்படும். விப்புலும் யோகேஷும் அவர் சொன்னதுக்கு சரின்னு சொன்னாங்க. மறுநாள் சுக்கதேவ், யோகேஷ் அப்புறம் விப்புல் கூட பாட்டியோட எலுமிச்சப்பழம் வீட்டுக்குள்ள போனாங்க. பாட்டி சிரிச்சுக்கிட்டே அவங்கள வரவேற்த்தாங்க. விப்புலும் யோகேஷும் நேத்து தான் உங்களை பத்தி எங்க கிட்ட சொன்னாங்க. உங்களை என் வீட்டுக்கு நான் வரவேற்கிறேன். தான் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு வினோதமான வீட்டை பார்த்து சுக்கதேவ் அதிர்ச்சி அடைஞ்சாரு. அவரு அந்த வீட்டோட சில்லுங்கிற மஞ்சள் நிற சுவரை தொட்டாரு. அப்புறம் உடனே அவர் உடம்புல இருக்கிற அந்த சூடு குறைஞ்ச மாதிரி அவரு ஃபீல் பண்ணாரு. வணக்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. முதல்ல இவங்க சொன்னதுல எனக்கு நம்பிக்கையே வரல. ஆனா உண்மையிலேயே இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. எங்க மொத்த கிராமமும் இந்த பயங்கரமான வெயில்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் பக்கண்ணா, இயற்கை எனக்கு இந்த பெரிய வீட்டை நான் மட்டும் தனியா இருக்கிறதுக்காக கொடுக்கலப்பா. வெளியில கிராமத்துல எப்பெல்லாம் வெயில் வருதோ, நீங்க குழந்தைங்க, வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்கள இங்க அனுப்பி வைக்கலாம். இங்க பெரிய இடம் இருக்கு, அதனால எல்லாரும் நிம்மதியா இங்க இருக்கலாம். பாட்டி, நீங்க உண்மையிலேயே ரொம்ப இரக்கமுள்ளவங்க. மதியத்துல சில பேரை நாங்க இங்க கூட்டிட்டு வரோம். அப்பதான் இந்த வெயில்ல இருந்து அவங்க தப்பிக்க முடியும்.
இந்த வீடு எல்லாருக்கும் சொந்தம் கண்ணா. இந்த வெயில் இருக்கிற வரைக்கும் அது வரைக்கும் இந்த எலுமிச்சை வீடு உங்களுக்காக எப்பவும் திறந்திருக்கும். வாங்க, மறுபடியும் இந்த எலுமிச்சை ஜூஸை குடிங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு இங்க ஓய்வெடுங்க. பாட்டியோட அன்பும் பாசமும் பார்த்துட்டு எல்லாரோட முகமும் சந்தோஷத்துல நிறைஞ்சிடுச்சு. அடுத்த நாள் கிராமத்தோட வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க பாட்டியோட எலுமிச்சை வீட்டுக்குள்ள வந்தாங்க. பாட்டி எல்லாருக்கும் அன்பா வைத்தியம் பார்த்தாங்க. அவங்க அவங்களுக்கு மூலிகையால செய்யப்பட்ட இயற்கை மருந்துகளையும் கொடுத்தாங்க. பாட்டியோட வைத்தியத்தால எல்லாரும் குணமாக ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல நம்மளோட கதையும் முடிவடைந்தது.